வணக்கம். திருச்சிற்றம்பலம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அந்த புகழ்னா என்ன? அந்த புகழ் தேவைதானா? புகழுக்கு விளம்பரத்துக்கு என்ன வித்தியாசம்? விளம்பரத்தை புகழ்னு ஏற்றுக்க முடியுமா? அப்படிலாம் நிறையா கேள்வி இருக்கும். ஐயாவை பொறுத்தளவில் எதுவாக இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏன்னா அவர் தான் அத்தாரிட்டி. கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு திருக்குறளை வார்த்தையில் வர்ணிக்கிறதுக்கெலாம் வார்த்தை கிடையாது. இவ்வளோ 7 சீரில் அப்படி காங்க்ரீட்டாக சொல்லுவார். உலக பொதுமுறை அப்படின்னா அதுக்கு அவர் சிறப்பே அதுதான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லற வாழ்வின் எல்லை புகழ் அப்படின்றார். அந்த இல்லறையியல் எழுதிட்டே வரும்போது கடைசி அதிகாரம் 24வது அதிகாரம், அது பேர் துறவரவியல் ஆரம்பிச்சிடும். அதை புகழ்னு முடிப்பார். அப்போ இல்லறத்தின் எல்லை புகழ். இப்போ பணம் சம்பாதிக்கிறவங்க சில பேர் கொஞ்சம் சம்பாத்தியம் வச்சுருப்பாங்க, சில பேர் பற்றாக்குறையாகவே இருப்பாங்க வாழ்நாள் பூரா. சில பேர் கொஞ்சம் பணக்காரனாக இருப்பான், சில பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், 1000 கோடி 2000 கோடி வச்சுருப்பான், மிகப்பெரும் பணக்காரனாக இருப்பான். அதே மாதிரி புகழும் அவன் லெவலுக்கு தகுந்தபடி கொஞ்சம் புகழ், கொஞ்சம் பெரிய புகழ் அப்படின்னு பேரு புகழ். எனக்குதா இந்த புகழ் முதல்ல என்ன கொண்டு வரும்னா பணத்தை கொண்டு வரும். நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி, பேர் வாங்கிட்டீங்க, புகழை கொண்டு வந்துட்டீங்க, நிறுவனத்துக்கோ உங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பணம் சம்பாதிச்சிடும். ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் பல்பு வாங்க போகிறீங்க, ஃபிலிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஃபிலிப்ஸ் என்ன சம்பாதிச்சது? அந்த கம்பெனி புகழ் சம்பாதிச்சிருச்சு. ஃபேன் வாங்க போகிறீங்க, கிராம்ப்டன் இருக்கா அப்படின்றீங்க, அந்த கம்பெனி என்ன சம்பாதிச்சது? அதே மாதிரி நீ என்ன தொழில் இருந்தாலும் சரி, உங்கள் பேரை சொன்னோன்னா அவற்றை பணியா பிரமாதம், அவன் ஜெயிச்சு கொடுத்துருவான், ஐயா வெற்றிகரமானவன் அப்படின்ற அந்த பேர் வரணும். இப்போ எம்ஜிஆர் ஒரு நடிகராக தான் நுழைஞ்சார், ஆனால் ஒரு பெரிய வள்ளலாக ஒரு பெரிய புகழை எழுதினார். இன்றைக்கி ஒரு குபேர உலகத்துக்கே தலைவனாக்கிட்டாங்க. அதனால் புகழ் என்பது ஒரு இல்லறவாசி நிறைவாக அடைய வேண்டிய ஒரு விஷயம். அந்த புகழ் எப்படி வரும்? ஒன்று சமூக அக்கறை, பொதுத்தொண்டு செஞ்சால் புகழ் வரும். 2வது நேர்மையாக இருந்தால், செய்கிற செயலை நேர்மையாக செஞ்சால் புகழ் வரும். அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தால் அந்த புகழ் வரும். அப்புறம் நம்முடைய அறிவு திறமை அதை மேம்படுத்தி கொண்டால் புகழ் வரும். அது அந்த புகழில் சம்பாதிச்சது அதான். புகழ் வந்தால் பணம் வந்துடும். எத்தனை நீ சாமியாராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அவன் புகழ் அடைஞ்சோடனே என்ன வருது? கேட்காமலே வரும் பணம். நீ வெத்து சாமியார் கூட ஆகலாம், ஒரு புகழை சம்பாதிச்சிட்டேன்னா பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன் இவங்கெல்லாம் கொட்டுறாங்க? வயிற்றுச்சலாக இருக்கும், இவனு போய் இவ்வளோ கொடுக்குறாங்களேன்னு தோணும். அது நீ சொல்ல முடியாது, அவன் சம்பாதிச்ச புகழ் அது. அந்த சேனலை திறந்து விட்டுருவான். இதான் நீங்கள் ஹோட்டல், பல ஃபேமஸான சரவண பவன் மாதிரி ஹோட்டல்லாம் ஆரம்பத்தில் அவர் டேபிளை தொடச்சவர் தான். அது முதல் நிலை. டேபிளை துடைக்கிறதுன்றது ஒரு ஹோட்டலில் ஆக கடைசி வேலை. அப்புறம் தண்ணி ஊற்றுறது வாட்டர் பாயின்றவன் அடுத்த லெவல். இந்த வாட்டர் பாய் துடைக்கிறவனை மதிக்க மாட்டான், இந்த எச்சலை எடுக்கிறவனை மதிக்க மாட்டான். அவன் அப்படின்ட்டுவான். அது அடுத்த ஸ்டேஜ். சரி, சர்வர் இருக்கானே, சாப்பாடை கொண்டு வைக்கிறவன், அவன் வாட்டர் பாயை மதிக்க மாட்டான், அவன் அடுத்த நிலை. இப்படித்தான் அப்படி போய் அன்றைக்கி உலகம் பூரா அன்றைக்கி சரவண பவன் இருக்குதுன்னு சொன்னால், அந்த முதலாளி படிப்படியாக அந்த பேரை சம்பாதிச்சார், உலகம் பூரா அந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தது. மிகப்பெரிய கோடீஸ்வரன் வாங்கக்கூடிய அவ்வளோதான். ரைட்டுங்களா? ரைட்டு. அப்போ ஒரு புகழ் அடைஞ்சோம்னா முதல்ல வர்றது பணம், செல்வாக்கு. 2வது ஒன்று வரும், அது எல்லாருக்கும் தெரியாது, திருக்குறள் படித்தவனுக்கு தான் தெரியும். புகழ் அதிகாரத்தில் 4வது குறளில் சொல்லுவார், 234. பல பேர் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது அந்த நம்பரை தான் போடுவேன். உயர்வாய் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லுவேன். அது என்ன சொல்லுவார்? நிலவரை இந்த பூமியில் நீள் புகழ் ஆற்றேன். நீண்ட காலம் நினைக்கிற மாதிரி புகழான செயல்களை நீ செய்து விட்டால்
புலவர்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் போற்றாது புத்தேள் உலகு. தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்டிதர்களையும் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஆன்மாக்களையும் அந்த உலகம் போற்றாது, பூமியில் இருக்க ஒன்றை போற்றி ஒன்றை தான் பார்க்குன்னு சொல்கிறார். இது நேச்சுரல் நெட்வொர்க். 2 நெட்வொர்க் தான் ஐயா. நெட்வொர்க் ஆஃப் த யூனிவர்ஸ், அதான் நெட்வொர்க் ஆஃப் டெய்டிஸ். தெய்வங்கள் நெட்வொர்க்கில் வர்றதும் இயற்கை உங்கள் நெட்வொர்க்கில் வாரதும் முதல் வெற்றி. கேட்டதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது நேச்சர் கையில் தானே இருக்குது. என்ன வெயில் ரொம்ப அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு மேகத்தை வச்சு மூடுவார். அது நமக்கு தான் தெரியும் மேகத்தை வச்சு மூடுறாங்க, கூட இருக்கவனுக்கு தெரியாது. ஒரு மழை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சாயந்தரம் மழை வந்துடும். நிறைய இடங்களில் அதை எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. கிளாஸ் நடத்தும் போது எல்லாம் ஆயோ அப்படின்னு எல்லாம் துடிப்பாங்க. ஏசி வேற இல்லை அப்படி இப்படின்வாங்க. மழை வேணும்னு கேளுங்கய்யா வரும் அப்படின்னு விளையாட்ட சொல்லுவேன். சாயந்தரம் பார்த்தா இடிச்சுக்கிட்டு மழை கொட்டி குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் மிராக்கிள் நடக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை நெட்வொர்க்கில் வரும். நெட்வொர்க் ஆஃப் த யூனிவர்சல் நெட்வொர்க் முதல் வெற்றி. இறைவன் நெட்வொர்க்னு ஒன்று உண்டு, நெட்வொர்க் ஆஃப் தி அல்மைட்டி. அது மிக பெருசு. எல்லா தெய்வங்களும் சொடக்கு போட்டு கூப்பிடலாம். நீங்கள் தெய்வங்களை அப்படி போற்றின்னு கும்பிட வேண்டியதில்லை, மந்திரம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இறைவனை நெட்வொர்க் வந்துருச்சுன்னா தெய்வங்கள் நெட்வொர்க்கு ஜுஜிபி ஆயிரும். அதை சொல்கிறாரு, புலவரை போற்றாது புத்தேள் உலகுன்னார். அது மட்டும் இல்லை, இந்த பூமியிலிருந்து நீ பித்ருலோகத்திலேயோ அல்லது ஒரு இருள் உலகத்திலேயோ அல்லது அடுத்து பிறக்கக்கூடிய ஆவிகள் உலகத்திலேயோ நீ செட்டில் ஆகாமல் நீ தெய்வம் அடைஞ்சு தெய்வலோகங்களில், அது இந்திரலோகமாக இருக்கலாம், பிரம்மலோகமாக இருக்கலாம், வைகுண்டமாக இருக்கலாம், ருத்ரலோக கைலாயமாக இருக்கலாம், மகேஸ்வர உலகமாக இருக்கலாம். இந்த உலகத்துக்கு நீ போகணுன்னாலே இங்கே எவ்வளோ புகழ் வச்சுருக்கேன்றதை வச்சு தான் அங்கே அனுமதிப்பாங்கன்றாரு. அது எது மானம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 97வது அதிகாரம் மானம். அதில் 6வது குறளில், அதாவது 966வது குறள், அதிகாரம் 97 மானம். அதில் 6வது குறளில் சொல்லுவார், புகழ் என்றால் ஒரு மனுஷனுக்கு புகழ் இல்லைன்னா புத்தேள் நாடு உய்யாதால், அந்த மேல் உலகம் இருக்கே தெய்வலோகம், அதை ஒன்று திரும்பி பார்க்காது, ஒன்று கூப்பிடாது, ஷட்டை மூடிடுவான். புகழ் என்றால் புத்தேள் நாடு உய்யாதால் என் மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. அப்போ இகழ்கிறவன் பின்னாடி ஏன் போகிற? புகழை உண்டாக்கு. பல பேர் புகழ்கிற மாதிரி வாழ்ந்து காட்டு. மானங்கட்டு போய் நீ ஒரு முட்டா பயலுக்கும் ஈனப்பயல்களுக்கும் நீ கொத்தடிமையா, அவனுடைய கைத்தடியா. நல்லா உதாரணம் சொல்கிறதா இருந்தால் திமுககாரனுக்கு கைத்தடியாக இருக்கவன், கொத்தடிமையாக இருக்கவன், ஓட்டு போடுறவன் எல்லாருமே இகழ்வார்பின் போகிறவன் தான். புகழ் தெய்வலோகத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஈசனுக்கு அவங்களுக்கு சம்மந்தம். கும்பிடலாம், நீ கிரிவலம் வரலாம், காவடி எடுக்கலாம், என்ன செஞ்சாலும் நீ இறைவனுக்கு எதிரானவன். அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். புரியுங்களா? புகழ் என்றால் புத்தேள் நாடு உய்யாதால் என்மற்ற இகழ்வார்பின் சென்று நிலைன்னு கேட்குறாரு. எதுக்கு அவன் பின்னாடி போகிற? புகழை உனக்கு கொடுப்பவன் பின்னாடி போ, உயர்ந்தவர்கள் பின்னாடி போ, நல்லவர்கள் உன்னை வாழ்த்துமாறு நீ நடைபோடு அப்படின்றார். ஏழை எளியவர்கள் வாழ்த்துமாறு நடந்துக்க. அப்படி நடந்து புகழை சம்பாதிச்சிட்டேன்னா உனக்கு இந்த பித்ருலோகத்தில் செட்டில் ஆகிறது, ஆவிகள் உலகத்தில் செட்டில் ஆகிறது, இருள் உலகத்தில் போய் உரைகிறது, நரகலோகத்தில் போய் இம்சப்படுறது, இந்த மாதிரி பல உலகங்கள்லேருந்து தப்பிச்சு தெய்வலோகத்தில் ஏதோ ஒரு தெய்வலோகத்துக்கு போனாலே அது லிபரேஷன் தான், வெற்றி தான். அந்த மாதிரி நீ விடுதலையை நோக்கி பயணிக்கலாம்ன்றாரு. அதனால் புகழ், சமுதாயத்தில் புகழ் பெற வாழ்ந்தால் முதலில் செல்வாக்கு பணம் வரும். 2வது பல வெற்றிகள் நம்ம வீட்டு தட்டும். 3வது தெய்வங்களோட நெட்வொர்க்கு, நேச்சரோட நெட்வொர்க் வரும். 4வதாக நம்ம இங்கேருந்து விடுதலையாகி போகிறோம், உடலை போட்டு போகிறோம்னா
நம்முடைய ஆன்மா தெய்வ உலகங்களில் போய் செட்டில் ஆகக்கூடிய உயர்நிலை வாய்க்கும். அதனால் இல்லற வாழ்வின் வெற்றி புகழ். அதனால தான் இல்லறையியலின் கடைசி அதிகாரம் 24 புகழ் என்பதை உணர்ந்து புகழ்பெற வாழ வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம், நன்றி. கவனகர் ஐயாவின் நெட்வொர்க்கை பெறவும், அதன் வழியே அப்பன் ஆதிசிவனின் நெட்வொர்க்கை பெறவும் உடனடியாக கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.